ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அன்னபெல், யோகி பாபு, வடிவுக்கரசி, தம்பி ராமையா இவங்களாம் சேர்ந்து நடித்த ஹான் சிட்டி படத்தோட மினி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். அதாவது ஹீரோ வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவருக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகுது. அந்த கேப்பில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுன்னு சொல்லி ஸ்கூல் வந்து அவங்க பையனை கடத்திட்டு போயிடாரு. அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக இந்த ஃபேமிலியே இல்லாத ஃபேமிலி வந்து ஒரு ஸ்கேமுக்கு அந்த ஆளுக்காக ஒத்துக்கிறாங்க. அந்த ஸ்கேமை பண்ணி கொடுத்தா தான் அந்த பையனை விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு இவங்க அந்த ஸ்கேமை பண்ணுறாங்க. இதில் அவங்க மாட்டிக்கிறாங்களா இல்லை பண்ண சொன்னவர் மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறதான் மீதி கதையே. இதில் 2 படத்தோட சாயல் வந்து எனக்கு கண் முன்னாடி வந்து போச்சு. ஒன்று வந்து துல்கரோட லக்கி பாஸ்கர், இன்னொன்று வந்து நானியோட கேங் லீடர் படம் என் மைண்டுக்கு வந்துட்டு போச்சு. இந்த முக்கிய கதாபாத்திரங்களோட நோக்கம் என்னென்னா, ஒரு கேரக்டருக்கு வந்து சொந்த வீடு ஒன்று கட்டணும். இன்னொரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்படியாவது மிகப்பெரிய நட்சத்திரமாக வரணும், அதாவது மிகப்பெரிய ஹீரோவாக வரணும் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு குறிக்கோளோடு இருக்கும். அவங்களோட குறிக்கோள் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது தான் நீதி கதையே. ஸோ இந்த படம் எனக்கு ஓவராலாக ஓகேன்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை தட்டி விடுங்க. நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்.